பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் சவுல் ராஜாவை குறித்தும் தாவீது ராஜாவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவானாகிய தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து அவர் ஒதுங்கி இருந்தார். அவர் 600 பேரோடு கூட குகைகளிலும் மலைகளிலும் ஒளிந்து வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனாலும் சவுல் ராஜா தனக்கு பின்பாக தாவீது ராஜாவாக போகிறார் என்கிற செய்தி தெரிந்ததினால் அப்படியாக கோபம் கொண்டு தாவீதை கொல்ல நினைக்கிறார். தாவீது நினைத்திருந்தால் சவுல் ராஜாவை கொன்று இருக்கலாம், ஆனால் கொல்லவில்லை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கொல்லக்கூடாது என்று நான் விட்டுவிட்டேன். என்னை ஏன் தேடுகிறீர்? என்னை ஏன் விரோதிக்கிறீர்? நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று தாவீது சொல்லிவிட்டு அவர் பின்வாங்கி வந்து விட்டார். ஒரு காலத்தில் தாவீதுக்கும் எதிரியாக இருந்த பெலிஸ்தரின் தேசமாகிய காத் பட்டணத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் என்ற அந்த மனிதனிடத்தில் இவர் போய் சேருகிறார். ஒரு காலத்தில் எதிரியாக இருந்திருந்தாலும் இப்பொழுதோ தாவீதை அவர் அரவணைத்துக் கொள்கிறார். அவர் தன்னிடமாக ராஜதானி பட்டணத்தில் தங்க வைக்கிறார். அங்கு தாவீதும் அவரோடு கூட இருந்த 600 பேரும் இவர்கள் எல்லோருடைய குடும்பங்களும் இருந்தனர். தாவீதுடைய 2 மனைவிகளும் அவரோடு கூட இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது அந்த ஆகீஸ் ராஜாவினிடத்தில் சென்று, நான் உம்முடைய ஒரு அடிமையைப் போல ஒரு அனாதையாக நான் வந்திருக்கிறேன். நான் உம்முடைய ராஜதானி பட்டணத்தில் நான் ஏன் இருந்து கொண்டு எனக்கு ஒரு ஊரை கொடுத்தால் நான் ஒதுங்கி ஓரமாக இருந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னதும் அந்த ஆகீஸ் ராஜா சிக்லாக் என்கிற அந்த பட்டணத்தை, அந்த ஊரை கொடுத்து, ஒரு சிறிய ஊர், அந்த ஊரை கொடுத்து அந்த 600 பேரும் தாவீதோடு சேர்ந்த அவர்களுடைய குடும்பங்களும் எல்லோருமாக இருக்கும்படி அந்த சிக்லாகை கொடுத்தார். அந்த பெலிஸ்தரின் ராஜாவாகிய ஆகீஸ், காத் பட்டணத்து ராஜா அன்று கொடுத்த அந்த சிக்லாக் இன்று வரைக்கும் யூதாவின் பட்டணமாக இருக்கிறது. அது மாறவே இல்லை. அன்று தாவீதுக்கு கொடுத்தது இன்று வரை தொடர்ந்து சுமார் 2500 வருடங்களாக இன்றும் கூட சிக்லாக் யூதாவுடைய பட்டணமாக இருக்கிறது. இப்படியாக தாவீது சிக்லாகிலே குடியிருந்து வந்தார். அங்கு இருக்கும்போது அவர் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் அவர் யுத்தத்திற்கு சென்றார். அங்கு அவர்கள் யுத்தத்திற்கு போகும்போது, தாவீதோடு கூட சேர்ந்தவர்களும் எல்லோருமாக போகும்போது அங்கு ஒரு காரியம் நடக்கிறது. என்னவென்றால், இவர்கள் போன உடனே அந்த யுத்தம் செய்து அங்கிருக்கிறவைகளை எல்லாம், ஆடு மாடு பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு, உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, இங்கிருக்கிற உயிரோடு இருக்கிற மனிதர்களை விட்டு வைக்காமல், ஒரு மனிதனையும் விட்டு விடாமல் எல்லாவற்றையும் கொன்று போடுவார். எல்லா மனிதர்களையும் தாவீது கொன்று போடுவது வழக்கம். அதனால் அங்கிருந்து ஒரு செய்தியும் இந்த காத் பட்டணத்து ஆகீஸ் ராஜாவின் இடத்தில் வராதபடிக்கு தாவீது பார்த்து கொண்டார். இப்படியாக அவர் ஞானமாக நடந்து கொண்டார். தன் சத்துருக்களை முழுமையாய் அழிப்பதோடு கூட தன்னுடைய செய்தியை இங்கு சொல்லாதபடிக்கு. ஆகீஸ் ராஜாவினிடத்தில் வந்தபோது, ஆகீஸ் எங்கு போய் இன்று கொள்ளையடித்தீர்கள் என்று கேட்டார். நாங்கள் இஸ்ரவேலின் தேசத்தின் மேல் போனோம், அந்த பகுதியில் போனோம், அந்த ஓரத்தில் போனோம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த தெற்கே போனோம், வடக்கே போனோம், அங்கு போய் கொள்ளையடித்தோம் என்று சொல்லிவிடுவார்கள். இவர்கள் உண்மையாய் போய் கொள்ளையடித்த இடத்தை அவர்கள் சொல்லாமல் மறைத்து வைத்தார்கள், தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்களும். அப்பொழுது ஆகீஸ் ராஜா தாவீதினிடத்தில், நீ கட்டாயமாய் என்னோடு கூட இஸ்ரவேலரோடு செய்ய போகிற யுத்தத்திற்கு நீ வர வேண்டும் என்று, எப்படியாவது நீ வர வேண்டும் என்று ஆகீஸ் ராஜா சொல்லுகிறார். அதற்கு தாவீது ராஜா, பாருங்கள், நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று பாருங்கள் என்று தைரியம் சொல்லுகிறார். நாங்களும் வருகிறோம் யுத்தத்திற்கு, இஸ்ரவேலரை எதிர்த்து யுத்தத்திற்கு வருகிறோம் என்று சொல்லுகிறார். இப்படியாக காத் பட்டணத்தில் சம்பவங்கள் நடக்கிறது. இந்த நிலையில் சவுல் ராஜா இவர்கள், அதாவது இப்படியாக சொல்லிவிட்டு பெலிஸ்தர்கள் யுத்தத்திற்கு புறப்படுகிறார்கள். புறப்பட்டு சூனிய நிலை பெலிஸ்தர்களும்
கில்போவாவிலே இஸ்ரவேலர்களும் பாளையம் இறங்குகிறார்கள். இப்படி இறங்கி இருக்கிற சமயத்தில் சவுல் ராஜா பெலிஸ்தரின் பாளையத்தை பார்த்து மிகவும் கலங்கி கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்க விரும்புகிறார். இப்படியாக சவுல் ராஜா இந்த நிலையில் கர்த்தரிடத்தில் உத்தரவு கேட்க விரும்புகிறார். ஆனால் இந்த சம்பவங்கள் நடக்கும் முன்பாகவே சாமுவேல் ஐயா மரித்து விட்டார். அவரை அவருடைய சொந்த ஊராகிய ராமாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அதனால் சவுல் ராஜாவுக்கு தீர்க்கதரிசியிடம் போய் கேட்பதற்கு முடியாமல் போயிற்று. இப்படி இருக்கும்போது கர்த்தரிடத்தில் கேட்பதற்காக ஊரின் தும்மிமில் கேட்கிறார். அதற்கும் பதிலில்லை. சொப்பனங்களிலாவது தரிசனங்களிலாவது எதிலுமே கர்த்தருடைய வார்த்தை சவுல் ராஜாவுக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் அவர் தம்முடைய ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற, அதாவது ஜோசியம் பார்க்கிற, குறி கேட்கிற பெண்கள் இருக்கிறார்களா, எங்கேயாவது அப்படி பார்ப்பவர்கள் இருப்பார்களா என்று பார் என்று சவுல் ராஜா சொல்லுகிறார். இதை கேட்ட அரண்மனையில் இருந்த ஒரு ஊழியக்காரன் எண்ணோர் என்கிற ஊரிலே ஒரு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ இருக்கிறாள், அவளை போய் நீர் பாரும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதாவது அந்த காலத்தில் சவுல் ராஜா தேசத்தில் இருக்கிற எல்லா அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் கொன்று போட வேண்டும் என்று சட்டம் போட்டிருந்ததினால் எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். எல்லோரும் அந்த தொழிலை விட்டு விட்டார்கள். இந்த நிலையில் இருக்கும் போது அப்படிப்பட்ட சவுல் ராஜாவே ஒரு ஜோசியம் பார்க்கிற பெண்ணை தேடி போகிறார். அப்படி போகும்போது அந்த ஊருக்குள் அவர் சவுல் ராஜாவாக போகாமல் வேஷம் போட்டுக்கொண்டு மாறு வேடத்தில் செல்லுகிறார், தன்னுடைய சொந்த ரூபத்தை காட்டாமல். அப்படி போய் யாரோ போல ஒருவர் அந்த பெண்ணிடம், நீ எனக்கு ஜோசியம் பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசியின் ஆவியை எழும்பி வர பண்ணு என்று சொல்கிறார். அதாவது இறந்தவர்களின் ஆவியை எழுப்பி குறிக்கேட்பது அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்கம், இன்றும் இந்த காலங்களிலும் செய்யப்படுகிறது. அந்த ஆவியை எழுத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். இப்படி சொன்னதும் அந்த பெண், சவுல் சட்டம் போட்டிருக்கிறது தெரியாதா, சவுல் ராஜா இப்படி சட்டம் போட்டிருக்கிறார், நான் செய்ய மாட்டேன் என்று அந்த பெண் சொல்லுகிறார். ஆனாலும் மாறு வேடத்தில் இருந்த சவுல் ராஜா கர்த்தர் பேரில் ஆணையிட்டு, நீ இந்த காரியத்தை செய், உனக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அது யார் என்று தெரியாமல் அந்த பெண் சாமுவேல் ஐயாவை எழும்பி வர பண்ணுகிறார். அதாவது அவர் செய்த மந்திர வித்தைகளினால் ஒரு தரிசனம் போல பார்க்கிறார். அதில் பூமிக்குள்ளிருந்து மனிதர்கள் எழும்பி வருகிறார்கள். அப்பொழுது சவுல் ராஜா கேட்கிறார், நீ என்னத்தை பார்க்கிறாய் என்று கேட்கிறார். மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை, அந்த பெண்ணின் கண்ணுக்கு தெரிகிறது. அப்பொழுது அந்த பெண் சொல்லுகிறார், பூமிக்குள்ளிருந்து தேவர்கள் போன்றவர்கள் எழும்பி வருகிறார்கள், தேவர்கள் எழும்பி வருகிறார்கள் என்று சொல்கிறார். அதாவது மனிதர்கள் எழும்பி மேலே வருகிறார்கள். மனிதர்களுடைய இறந்தவர்களின் ஆவி மேலே வருகிறது. அதில் முதிர்ந்த வயதானவர் ஒரு சால்வையை போர்த்தி கொண்டு அவர் வருகிறார் என்று அந்த பெண் சொல்லுகிறார். சவுல் ராஜா பார்க்காவிட்டாலும் அந்த பெண் சொன்னதை கேட்டு அது உடனே சாமுவேலையா என்று தெரிந்து கொண்டு முகம் குப்புற விழுந்து வணங்கி சாமுவேலை நோக்கி பேசுகிறார். இப்படி அவர் செய்வதை பார்த்ததும் அந்த பெண் பயந்து, நீர் சவுலாச்சுதே என்று சொல்லுகிறார். நீர் சவுலாயிற்றே, என்னை யாரோ போல வந்திருக்கிறேன், நீர் சவுலாச்சே, நீர் ராஜாவாயிற்றே என்று அந்த பெண் பயப்படுகிறார். அப்பொழுது சவுல், ஆமாம் நான் சவுல் தான், உனக்கு பயப்படாதே, நான் உனக்கு ஒரு கெடுதலும் செய்ய மாட்டேன், அந்த மனிதரிடம் பேசு, சாமுவேல் ஐயாவை எழும்பி வர சொல் என்று சொல்லுகிறார். அப்பொழுது சாமுவேல் ஐயாவை வர சொல்லுகிறாள் அந்த பெண். அப்பொழுது சாமுவேல் ஐயா பேசுகிறார் சவுலோடு. சவுல் கேட்கிறார், நான் இப்படி நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறேன், பெலிஸ்தர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு. இந்த நிலையில் ஊரின் தும்மீம் நாளாவது சொப்பனங்களினாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது எனக்கு பதில் வரவில்லை. கர்த்தரிடம் நான் கேட்டேன், ஆனாலும் எனக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அதனால் உண்மை எழும்பி வர பண்ணினேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் சாமுவேல் ஐயா ஏற்கனவே கேட்டிருந்தார், என்னை நீ எழும்பி வர பண்ணினது என்ன என்று கேட்டிருந்தார். அதனால் சவுல் அப்படி சொன்னார்.
எனக்கு எந்த பதிலும் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கவில்லை. அதனால் உம்மை எழும்பி வர பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அதற்கு சாமுவேல், ஐயா, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது என்னை எழும்பி வர பண்ணி நான் உனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். இப்படியாக நீ செய்த தவறுக்கு நீ பாவம் செய்தாய். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தபடி சாமுவேலையா உயிரோடு இருக்கும் போதே சொல்லியிருந்தார் கர்த்தருடைய வார்த்தையை. உன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் அமலேக்கியரை மொத்தமாய் நீர் அழிக்காமல் விட்டதினால் உன் ராஜ்யபாரத்தை உன் தோழனாகிய தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று நான் சொல்லியிருந்தேன். அது அப்படியே நடக்கும். இப்பொழுதும் நீயும் உன் பிள்ளைகளும் கொல்லப்பட்டு நாளை இந்நேரத்தில் என்னோடு கூட இருப்பீர்கள். இஸ்ரவேலோ பெலிஸ்தரிடம் ஒப்படைக்கப்படும். இப்படியாக நடக்கும் என்று சாமுவேலையா சொல்லி முடித்தார். இதை கேட்டதும் சவுல் ராஜா துக்கித்து முகம் குப்புற விழுந்து அதிர்ச்சி அடைந்தார். அவருடைய அந்த அதிர்ச்சியை, அந்த ஆபத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படியே விழுந்து கிடந்தார். எழுந்திருந்து புசிக்கவில்லை. எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் மிக துக்கத்துடன், வேதனையுடன், தாங்க முடியாத துக்கத்துடன் அப்படியே கிடந்தார். அப்பொழுது அந்த வீட்டிலிருந்து அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயும் சவுல் ராஜாவின் ஊழியர்களும் வந்து, எழும்பி புசியுங்கள், நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம் என்று எவ்வளவோ சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஆறுதல் அடையாமல் சவுல் மிகவும் துக்கப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த அஞ்சனம் பார்க்கிற பெண், உம்முடைய வார்த்தையை கேட்டு உமக்காக நீர் சொன்ன காரியத்தை எல்லாம் செய்தேனே, அப்படி இருக்க நான் சொன்னதை நீர் கேளும் என்று சொல்லி, எழும்பி உட்காரும், நான் சமைத்து தருகிறேன், நீர் சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். அதை கேட்டதும் சவுல் ராஜா எழும்பி உட்கார்ந்தார். அப்பொழுது அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ தன் வீட்டிலிருந்த ஒரு கன்றுக்குட்டியை உடனே எடுத்து அடித்து சமைத்து புளிப்பில்லாத அப்பங்களாய் மாவை பிசைந்து செய்து இப்படியாக சவுல் ராஜாவுக்கும் அந்த ஊழியர்களுக்கும் ஆகாரம் கொடுத்தாள். அப்பொழுது அவர்கள் அதை சாப்பிட்டு விட்டு புறப்பட்டார்கள். இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இந்த வேத பகுதியில் பல பெரிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இறந்தவர்களின் ஆவி, இறந்த பரிசுத்தவான்களின் ஆவியும் பூமியில் இருக்கிறது என்றும் அது இளைப்பாறுதலில் இருக்கிறது என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இறந்தவர்களுடைய ஆவி கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் இளைப்பாறுகிற ஒரு இடத்தில் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். தீயவர்கள் அப்படியே பாதாளத்தில் அடைக்கப்படுகிறார்கள். நல்லவர்களோ பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பது தெரிகிறது. இறந்தவர்களின் ஆவியை மந்திர வித்தலைகளினால் உயிரோடு எழுப்ப முடியும் என்பதும் உண்மையே. ஆனால் அதை செய்யக்கூடாது. பொல்லாத சத்துருவுக்கும் வல்லமை உண்டு, பாவத்திற்கும் வல்லமை உண்டு. பாவிகளும் வல்லமைகளோடு தான் இருக்கிறார்கள். அதனால் நாம் அதை புரிந்து கொண்டு எவ்வித பாவத்திற்கும் இடம் கொடுக்காமல் நடந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் வழியிலும் சில காரியங்களை சாதிக்க முடியும் என்றாலும் அதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. நீதியின் பாதையில் வெற்றி பெறுவதையே விரும்ப வேண்டும். அஞ்சனம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, இறந்தவர்களின் ஆவியிடம் குறி கேட்பது, நாள் பார்ப்பது, குறி கேட்பது போன்ற காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. அப்படிப்பட்ட காரியத்தை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது. கர்த்தர் இப்படிப்பட்டவர்களுக்கு எரிகிற நரகினை என்று சொல்லி இருக்கிறார். அதனால் அந்த காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு பரிசுத்தமாய் கர்த்தரை நம்பி ஜெபித்து வாழ்வோம். சவுலை போல குறி கேட்க போகக்கூடாது, அஞ்சனம் பார்க்க போகக்கூடாது. இது அவருடைய முடிவை பொறுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்தை அவர் செய்தார், மறுநாளே அவர் இறந்தார். இப்படியாக நடந்தது. அதனால் நாமும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. எச்சரிக்கையா இருப்போம். ஆவி என்பதும் உண்மை, பாதாளம் என்பதும் உண்மை. பரிசுத்தவான்கள் இறந்தவர்களின் ஆவி உயிரோடு இருப்பதும் உண்மையே. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். எல்லா பொல்லாப்புக்கும் நீங்களாக்கி விடுதலையாக்குவார். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.